Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி அருமையான ஒரு திருத்தலம் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக இந்த திருத்தலத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த திருத்தலத்திற்கு நான் நிறைய முறை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அங்கே இந்த ஆலயத்தில் இது வாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் இருந்தாலும் கூட இந்த ஆலயத்தில் பிரதான மூர்த்தியாக நமக்கு பைரவர் தான் காட்சி கொடுக்கிறார். ஸோ பைரவர் ரொம்ப ஒரு அவருடைய உயரம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல 6 அடிக்கு இருக்கக்கூடிய ஒரு உயரத்தில் பைரவரை இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான பைரவர் ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தூர் மாவட்டத்தில் ராமகிரி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது நமக்கு சென்னையில் சொல்லணும் அப்படின்னா சுருட்டப்பள்ளி இருக்குது பார்த்திங்களா, நம்மளுடைய பெரிய பாளையம் சுருட்டப்பள்ளி அதெல்லாம் தாண்டி நம்ம நாகலாபுரம் போகும்பொழுது அந்த நாகலாபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரைட் கட் ஆகும். அதுதான் ராமகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆலயம் ஒரு 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய புராண கதை பார்த்திங்கன்னா ரொம்ப ராமாயண காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ராமர் காலம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரம், இப்போ கலியுகம். ஸோ 3 யுகங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம், ரொம்ப பழமை வாய்ந்த ஆலயம். இன்றைக்கும் அது பார்த்திங்கன்னா அந்த 9ஆம் நூற்றாண்டில் எப்படி கட்டப்பட்டதோ, ஏன்னா அதுக்கப்புறம் மன்னர்கள்லாம் நிறையா மாற்றி கட்டியிருக்காங்க இல்லையா. இப்போ நான் பார்த்துமே அந்த ஆலயத்தில் சில மாற்றங்கள் இருக்குது. முன்னாடியெல்லாம் ஆளே இருக்க மாட்டாங்க, விளக்கேற்றுறதெல்லாம் பைரவர் சன்னதிலே ஏற்றலாம். இப்போ விளக்கேற்றுறதுக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆலயம் எப்படி இருக்குன்னா அதோடைய அமைப்பே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஒரு அந்த கோயிலுக்குள்ளே போகும்பொழுது ஒரு பெரிய மரம், ஆலமரம், அதற்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குளம். அந்த தீர்த்தத்துக்கு பேர் நந்தி தீர்த்தம் அப்படின்னு பேர். ஒரு நந்தி வாயிலிருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். 365 நாளும் அந்த நீர் நந்தி வாயிலிருந்து கொட்டிகிட்டே இருக்குது. ஆனால் அந்த குளத்திலிருந்து அந்த நீர் வெளியில் வரவே வராது. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு குளம். இது நந்தி தீர்த்தம் அப்படின்னு பேர். இந்த நந்தி தீர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அழகான விநாயகர் ஆலயம் இருக்குது. அந்த விநாயகர் ஆலயத்திலேருந்து அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் போய் அந்த குட்டி ஒரு மலை, அந்த மலைக்கு மேலே முருகப்பெருமான் அங்கே இருக்கார். ஸோ இந்த ஆலயத்தில் கீழே சிவபெருமான் ஸ்ரீ வாலீஸ்வரராக சிவபெருமானும், அம்பாளினுடைய பெயர் மரகதாம்பிகைன்னு பேர். மரகத கல்லினாலேயே ஆன ஒரு அழகான அம்மன் அவங்க. அண்ட் இந்த ஆலயத்தில் உள்ள நம்ம நுழைஞ்ச உடனேயே பார்த்தோன்னா நமக்கு பிரதானமாக இருக்கிறது பைரவர் தான். சரி, இங்கே என்ன கதை, எப்படி வாலீஸ்வரர் வந்தார், பைரவருக்கு ஆன ஒரு முக்கியத்துவம் இங்கே என்ன? அண்ட் இங்கே நம்ம சதுரகிரியில் நீங்கள் பார்த்துருக்கலாம், சிவன் சுயம்பு. இங்கேயும் சிவபெருமான் இப்படி தான் இருப்பார், சாஞ்ச மாதிரி இருப்பார். சிவலிங்கம் எப்போவுமே இப்படி நேரம் இருக்கும்ல, ஆனால் இங்கே கொஞ்சம் தலையை சாய்த்தது போல் இருப்பார். சதுரகிரியில் கூட சிவலிங்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஞ்ச மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் சிவலிங்கம் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த புராண கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ராமாயண காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, அப்போ உள்ள ஒரு கோவில் தான் இது. ஸோ ராமபிரான் லங்கையை ஆண்ட ராவணன் லங்கையை ஆண்ட ராவணனை ராமபிரான் அழிக்கிறார். அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிக்கிறது. அப்போ அவர் ஹனுமார்கிட்ட சொல்கிறார், இந்த பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்கு நான் சிவலிங்கம் பிடிக்கணும், சிவலிங்கம் பிடிச்சி பூஜை பண்ணணும்னு. அப்போது எங்கே இருக்கார் ராமர்? ராமேஸ்வரத்தில் இருக்கார். ஸோ நான் சிவலிங்கம் பிடிக்கணும், நீ போயிட்டு காசியில் போயிட்டு சிவலிங்கத்தை எடுத்துன்னு வரணுன்னே ஆஞ்சநேயர் காசிக்கு ஓடுறார். காசியிலேருந்து அவர் சிவலிங்கத்தை எடுக்கும் பொழுது அங்கே சிவகணங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பைரவர்கிட்ட அவர் பர்மிஷன் வாங்க மறந்துடுறார். ராமர்கிட்ட போகணுமே, ராமருக்கு கொண்டு போய் சிவலிங்கத்தை கொடுத்துடணுமே பூஜைக்கு அப்படின்னு அந்த அவசரத்தில் அவர் கிளம்பிடுறார். உடனே பைரவருக்கு கோபம் வருது. இங்கே இருக்கக்கூடிய கணங்கள், இங்கே இருக்கக்கூடிய இடத்திற்கு நான் தான் காவல் தெய்வம், என்கிட்ட கேட்காம
ஹனுமான் எப்படி எடுத்துன்னு போகலாம், ஸோ ஹனுமனை இதை நான் நிறுத்திடணும், இந்த சிவலிங்கத்தை எப்படியாவது ஹனுமன்ட்டு வாங்கிடணும் அப்படின்னு. அப்போது பிரம்மா, விஷ்ணு, மற்ற தேவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க பைரவர்கிட்ட, வேண்டாம் வேண்டாம், ராமபிரான் காத்துன்னு இருக்காரு, நீ விட்டுடு, அனுமனை எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு அவங்க வேண்டிக் கொள்கிறாங்க. ஆனாலும் பைரவருக்கு கோபம், எப்படி என்ன கேட்காம ஹனுமான் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவர் போகிற வழியில் இவருக்கு நல்ல தாகத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான்கிட்டையும் சந்திர பகவான்கிட்டையும் போயிட்டு அவர் சொல்கிறார், ஹனுமனுக்கு தாகத்தை நிறையா ஏற்படுத்துங்க அப்படின்னு. உடனே அவருக்கு ஹனுமானுக்கு தாகம் இருக்குது, சிவலிங்கத்தை ஒரு கையில் வச்சுருக்காரு. அவர் இடத்த தேடிண்டே போகிறார். ஐயோ தாகமாக இருக்குது, ஆனால் சிவலிங்கத்தையும் கீழே வைக்கக்கூடாதே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஹனுமான் போகும்பொழுது கங்காதேவிகிட்ட போய் பைரவர் வேண்டிக் கொள்கிறார், நீங்கள் ஒரு சுனையை அந்த இடத்துல ஏற்படுத்துங்க அப்படின்னு. உடனே கங்காதேவி என்ன பண்ணுறா, இந்த இடத்துல ஒரு சுனையை ஏற்படுத்தின உடனே ஆஞ்சநேயர் ஹனுமான் அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப குஷியாயிடுறது. இந்த இடத்துல ஒரு சுனை இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம், இருந்தாலும் இந்த சிவலிங்கத்தை நம்ம கீழே வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இறங்குறார். வானத்தில் பறந்துன்னு இருக்கார் இல்லையா, அவர் இறங்கி சுற்றும் முற்றும் பார்க்குறார். இங்கே நான் எப்படி இந்த சிவலிங்கத்தை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு. இங்கே தான் ஏற்கனவே பைரவர் காத்துன்னு இவரை எப்படி பிடிச்சிக்கிறதுன்னு. அதனால் பைரவர் என்ன பண்ணுறார், ஒரு சின்ன பையன் ரூபத்தில் அவர் வரார். ஹனுமான்கிட்ட சொல்கிறார், உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு. இந்த சிவலிங்கத்தை உன் கையில் கொடுக்குறேன், ஆனால் நீ இந்த சிவலிங்கத்தை கீழே வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். உடனே பைரவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் இந்த நந்தி தீர்த்தம் இருக்கே, இந்த நந்தி தீர்த்தத்தில் போய் தீர்த்தத்தை குடிக்கிறார். அதுக்குள்ளே பைரவர் என்ன பண்ணுறாரு, குடுகுடுன்னு போய் அந்த சிவபெருமானை அவர் அந்த லிங்கத்தை அங்கே வச்சுட்டு மறைஞ்சிடுறார். இங்கே நம்ம ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, அச்சுச்சோ பையனையும் காணும் சிவலிங்கத்தையும் காணுமேன்னு பார்க்கும் பொழுது சிவலிங்கம் அந்த இடத்துல பூமியில் இருக்கிறத பார்க்குறார். பைரவரை தேடுகிறார், பைரவரை காணவில்லை. உடனே இவர் என்ன பண்ணுறார், லிங்கத்தை பிடிச்சி இழுக்கிறார், வரல. உடனே தன்னுடைய பலத்தை எல்லாம் போட்டு தன்னுடைய வாளை அங்கே அந்த லிங்கத்தின் மீது போட்டு நல்லா சுற்றி அந்த வாளை பிடிச்சி லிங்கத்தை இழுக்கிறார். அந்த லிங்கம் சாயுது, ஆனால் எடுக்க வரலை. உடனே சிவபெருமானும், நான் இங்கேயே இருக்கேன், உனக்கு நீ வேறு லிங்கம் எடுத்துக்கொண்டு நீ ராமேஸ்வரம் போ அப்படின்னு சொல்கிறார். ராமேஸ்வரத்தில் அதுக்குள்ளே லேட் ஆயிடுது ஹனுமான் வர்றதுக்கு. ஸோ அவர் அங்கே ஒரு லிங்கத்தை பிடித்து, மண்ணிலேயே ஒரு லிங்கத்தை பிடித்து ஈசன் பூஜை பண்ணார். ஸோ இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு நேர ஆஞ்சநேயர் கை கூப்பின மாதிரி இருப்பார், பக்த ஆஞ்சநேயராக இருப்பார். ஆஞ்சநேயருக்கு பின்னாடி தான் நந்தி உண்டு. அதனால் இங்கே பிரதோஷ வழிபாடு கிடையாது. பைரவர் இங்கே சந்தான பிராப்தம் கொடுக்கக்கூடிய பைரவராக இருக்கிறார். அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்கே இந்த நந்தி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு, அது நிறைய மூலிகைகள்லாம் கலந்த ஒரு நீர், அதனால் நிறைய நோய் தீர்க்கக்கூடிய தீர்த்தமாகவும் அது விளங்குகிறது. ஸோ இந்த நந்தி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு இங்கே இந்த பைரவர்கிட்ட நம்ம குழந்தை வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டோன்னா குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இங்கே பக்தர்கள் எடுத்துக்கொண்டு குழந்தையை பைரவர்கிட்ட வச்சுட்டு ஒரு சின்ன கல்லினால் ஒரு நாய் ரூபத்தை வாங்கிட்டு வராங்க, கல் நாய். ஸோ குழந்தையை எடுத்துகிட்டு அந்த நாய் வடிவத்தை அங்கே வச்சுட்டு போகிறாங்க. இங்கே பைரவரின் வாகனமான நாய் நல்ல ஒரு பெரிய ரூபத்தில் பைரவருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஒவ்வொரு அஷ்டமி, வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியில் இங்கே பைரவருக்கு அபிஷேகங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கிறது. மரகத கல்லினால் ஆன அந்த அம்பாள் இங்கே ரொம்ப விசேஷம். பிரகாரத்தில் நிறைய தேவதைகள் இருக்காங்க. இங்கே வீரபத்ரர் உட்கார்ந்த நிலையில் இருப்பாங்க. ஸோ பரிவார தேவதைகளில் பார்த்திங்கன்னா காளி இருக்காங்க, தட்சிணாமூர்த்தி இருக்காங்க. ஸோ இந்த ஆலயம் நிறைய ஒரு வௌவால் வாடை அங்கே ரொம்ப இருக்கும். ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவில். இன்றைக்கும் அந்த பழமை மாறாமல் அங்கே அந்த பழமையை பாதுகாக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். புத்திரபாகியம் வேண்டுவோர் இந்த ராமகிரியில் இருக்கக்கூடிய பைரவரை வணங்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அழகான ஒரு திருத்தலம் பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science, OMR, Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.